பிரபா. ம். ஐ எம் வெரி வெரி சாரி. ஆக்சுவலாக லைவ் பண்ணாததே நல்லது தான், ஏன்னா சிக்காக வேற இருக்கேன். ஏன்னா 2-3 மாசமா நான் இந்த காஃப் பார்த்துட்டு இருக்கேன். இது என்ன ஏதாவது வயசாகி போச்சு மயிலாட். குளிர்காலம் குளிர்காலம் வந்தாலே இன்னைக்கு மிஸ்டேக் என்னென்னா, ஆக்சுவலாக ஷூட் வந்து 10th முடிஞ்சுது. சரி 10th முடிஞ்சப்போ அன்னையிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். ரெஸ்ட்டு. சரி 11th ஆ 12th 13th 14th இன்னைக்கு 4th டே. ம் 11ம் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன், 12ம் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன், 13 ரெஸ்ட்டில் தான் இருந்தேன், 14th இன்றைக்கும் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். ம் இன்றைக்கி வந்து பக்காவாயிடுச்சு. ஆக்சுவலாக ஓகே ஆஃப்டர்நூன் வந்து இம்பேஷண்ட்டாக கூட ஆயிடுச்சு. என்ன வெளியில் போகணுமே, எங்கேயாவது வெளில போகலாமா, எங்கே போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே சரி, அப்படி ஏதாவது போனால் கூட நாளைக்கு போய்க்கலாம், இன்றைக்கி போக ம் வேண்டாம் அப்படின்னு மெனக்கெட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உக்காந்துக்கிட்டேன். ம் ஹலோ. கேக்குது. பிரேக் ஆயிடுச்சு உன் வாய்ஸ். இப்போ கேக்குது. இப்போ கேட்குதா? கேக்குது ஸோ கேக்குது. கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உக்காந்துருந்தேன் வெளில போகாமல் இன்றைக்கி. ஓ ஆக்சுவலா எனக்கு வந்து நைட்டு இந்த கரெக்டா நீ சொன்ன டிசம்பர் ஜான்வரியில லைட்டா வீசிங் வந்துருது. காலையில வெயில் பட்டவொன்னே அது நார்மல் ஆயிருது. நைட் ஓகே. டைம் அதுக்கு Yeah. அது என்ன அப்படின்னா, நம்மளோட இது இருக்குல்ல, ம். அது என்ன, கோல்ட்னஸ் Lung. சில்னஸுக்கு வந்து ஒரு சென்சிட்டிவிட்டி டெவலப் ஆகிருக்கு நம்மளோட லங்ஸில். அது ம். ஒரு வகையாக அது எவல்யூஷனரி அடாப்டேஷன்னு சொல்கிறாங்க. ம்ஹும். இன்னொரு இடத்துல அது வந்து ஒரு டிசீஸ் கூட இருக்கலாம். எதுங்கிறது Yeah. இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. வேணா உன்னோட அது கிராக்கு கேட்டினா அது என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுப்போம். கிராக்கு கிராக்கு உலக அது கடைசியில கேன்சர் கூட கொண்டு போய் நிக்கும். ஸோ நான் சொல்கிறேன். அப்புறம் நம்ம பயம் பொறுத்துதான் விடும். ஆக்சுவலா என்னோட ஸ்னீஸுமே வந்து கொரோனாக்கு அப்புறம் ஆஹ், நான் ஸ்னீஸ் பண்ணேன்னா இந்த அந்த அந்த என்டையர் யூனிட்டே கேட்கற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த அதே மாதிரி இந்த நைட்ல வர அந்த வீசிங் ஓகே. ரெண்டுமே வந்து இட் ஹஸ் கம் இப்போ ஆஃப்டர். என்ன வீட்டில் யாரும் இல்லையா? இருக்காங்க இருக்காங்க அந்த ரூம்ல பார்த்துட்டு இருக்காங்க பொண்ணும். ஓகே 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 மத்தியானம் காலையில அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தாங்க அப்படியே. ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச முடியாமல் போயிடுச்சு. என்னென்னா 4 நாளாக வந்து எனக்கு ஒரு பிரச்சனை. ம் இந்த நாசமாக போனவனுங்க பிஜேபிக்காரனுங்க ஒரு பிரச்சனை பண்ணி வச்சுருந்தானுங்க. எனக்கு இன்னும் இந்த ரயில்வே ஆப் வேலை செய்யாமல் இருந்தது, யூடிஎஸ் ஆப்பு. ஓகே அது இன்றைக்கி வந்து என் மருமக பையன் வந்தான் அதை சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ம் அவன் அதை ட்ரை பண்ணான். அப்போதுக்கும் சால்வ் ம் ஆகலைன்னு வச்சுக்க. இன்ஃபேக்ட் நான் அதை உனக்கு அனுப்பி விடுறேன், அந்த ம் பிக்ஸு. ஓகே ஆ உனக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரில, நான் உனக்கு அதுலேருந்து மெயில் அனுப்பிச்சிருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஃபில் பிரெயின் ம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மெயில் ஐடி இருந்தது. சரி ஆக்சுவலாக உன்னோட ஓல்டஸ்ட் மெயிலில் ஒரு வேளை அது இருந்தாலும் இருக்கலாம், philbrain@yahoo.com. அந்த சரி அந்த மெயில் ஐடியை எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தது யார் தெரியுமா? ஆ தலைவர் கார்த்தி தான். ஃபில் பிரெயினா? ஆமாம், PHILBRAIN, ஃபிலாசபிக்கல் பிரெயின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷார்ட் இதுக்கு. ஓ ஓகே ம் ஓகேவா? ம் ஃபில் பிரெயின்னு அது அது ஆக்சுவலாக நான் வந்து அதுக்காக மெயில் ஐடிக்காக யோசித்த நேம் கிடையாது. அது எனக்கு வந்து ம் நான் நாவல்ஸ் எழுதுனா வச்சுக்கணும்னு நினச்ச ஒரு சூடோனிம், புனைப்பெயர். ஓகே ஆ அப்படி ஒரு சூடோனிமில் நாவல்ஸ் எழுதணும்னு ஆசைப்பட்டு ஃபில் பிரெயின்னு மைண்டுக்குள்ளே ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தேன். நாவல் ம் ஒரு நாளும் எழுதலை, நான் எழுத்தாளனா ஆகலை. ஆனால் ஆ மெயில் ஐடி ஒன்று உருவாக்கணும்னு நினைக்கும்போது நம்ம பேர் வேணாம், பட் வேறு ஏதாவது ஒன்று வைக்கணுமே அப்படின்னு யோசிக்கும்போது டக்குன்னு இந்த ஃபில் பிரெயின் சொன்னேன், அவன் வச்சுட்டான், கார்த்தி. ம் அப்படி உண்டானது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, அதில் வந்து நிறைய அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், யூஸ் பண்ணல. ம் கூகுளுக்கு ம் ஷிஃப்ட் ஆனேன் இல்லை, ம் ம் கொஞ்சம் ஓகே கொஞ்சமாக. ஓகே ஆக்சுவலாக 2009-10 அது நடந்துச்சு அந்த ட்ரான்சிஷனு. ம் கூகுளுக்கு ம் ஷிஃப்ட் ஆனேன். நீ வந்து 2007 உன்னோட மெயில் ஐடி ஓப்பன் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். ஓகே. ஆனால் ஏன்னு தெரில, நீ 2007 வச்ச.
அதான் என்னன்னு தெரியல, எனக்குமே தெரியல. ஏதோ ஒரு டார்கெட் வச்சுருந்துருக்கேன், 2007க்குலாம் நம்ம கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடணும். இல்லை இந்தியன் கிரிக்கெட் டீமில் மெம்பர் ஆகிடணும், அப்படி ஏதாவது கனவு வச்சுருந்தியா என்னன்னு தெரில. ஏதோ வச்சிருந்திருப்பேன். ஆமா. என்னன்னே இப்போ மறந்து போச்சு. எதுக்கு வச்சது தெரியல. ஸோ 2003-04 வாக்கலன்னு நினைக்கிறேன் நான். கார்த்தி எனக்கு அது இல்லை 2001 கூட இருக்கலாம், 2001 ஆர் 2 கூட இருக்கலாம். மேபி அது யாஹூல கிரியேட் பண்ணிருக்கியோ நம்ம. ஆமாம் யாஹூ தான், philbrain@yahoo.com தான் அது. ஓகே ஓகே. அது வந்து 2010 வரைக்கும் எனக்கு இருந்தது. 2009 என்ன ஆச்சு, எனக்கு வந்து இவர், நாங்கள் மாதவதாஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ல, ஆமாம், அவர் ஒரு மெயில் ஐடி கொடுத்தாரு. அது வரைக்கும் நான் வந்து ஃபில்பிரெயின் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு கூகுளில் வந்து மெயில் ஐடியே கிடையாது. அவர் கொடுத்த மெயில் ஐடி வந்து என்ன அப்படின்னா, அவர் வந்து அவர் வச்சு இந்த ஆர்கனைசேஷனோட மெயிலேருந்து கொடுத்துருந்தார். அது வந்து கூகுள் பேஸ் பண்ணி ஆர்கனைசேஷன் பண்ணியிருந்தார். ஓகே. ஸோ அதுக்கு வரும்போது நான் என்ன பண்ணிட்டேன், மோகன் ஆண்டி அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடியே mohanandi@yahoo.co.in கூட ஒரு மெயில் ஐடி வச்சுருந்தேன். அது இன்னும் கூட ஆக்டிவாக இருக்குது. ஓகே. மோகன் ஆண்டி வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஆக்டிவாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்கேன், 2007, 8, 9, 10 எப்போன்னு எனக்கு தெரில, ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பண்ணேன், என்னோடய மெயில் ஐடி வந்து philbrain@yahoo.com அண்ட் இந்த மொபைல் நம்பர் இருக்குல்ல, 94444506, இது மொபைல் நம்பராக கொடுத்துருக்கேன். ஏன்னா ஐஆர்சிடிசி வந்து மொபைல் நம்பர் இல்லாமல் ஒர்க்கே ஆகாது அப்பவுமே. அப்படி அவனுக்கு ஸ்டார்டிங்கில் தான் அந்த மாதிரி வச்சுருந்தானுங்கன்னு நினைக்கிறேன். மொபைல் நம்பர் அது கொடுத்துருக்கேன், மெயில் ஐடிக்கு வந்து philbrain கொடுத்துருக்கேன், யூசர் நேம் வந்து என்னோடய நேமே வந்து மோகன் ஆண்டி அப்படின்னு தான் போட்டிருந்துருக்கேன். அந்த ஐடி நான் பார்த்து ஞாபகம் இருக்கு. ஓகேவா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஐஆர்சிடிசி அப்படி சேவ் பண்ணி வச்சுக்கிச்சு. ஓகே. ஆனால் அது ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்ச நாள் வந்து நான் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு மொமெண்ட்டில் நான் ரிசர்வேஷன் ட்ரெயினே ஏறுறது நிப்பாட்டிட்டேன். எனக்கு ஐஆர்சிடிசி ஐடியும் மறந்து போச்சு, அப்படி ஒன்று வச்சுருந்தேங்கிறதையுமே மறந்துட்டேன் நான். சரி. என் ஃபோன் நம்பருக்கு அப்படி ஒன்று அட்டாச் பண்ணியிருந்தேங்கிறதே மறந்து போயிட்டேன். சரி. கடந்த 15-17 வருஷமாக எனக்கு அப்படி ஒன்று ஞாபகம் கூட இல்லை. டோட்டலாக விட்டுட்டேன். ஓகே. அப்புறமா என் ஃபோன் நம்பருக்கு அப்படியே வந்து வேறு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன ஆச்சு, இப்போ ரெயில்வன்னு யூடிஎஸ் வந்தப்போ அவனுங்க வந்து மொபைல் நம்பர் கேட்டானுங்க, ஆனால் மெயில் ஐடி எதுவுமே அவனுங்க கேட்கல. அது அவனுங்க வந்து நேம் எதுவுமே கூட அவங்க கேட்கல, நம்மள தான் நேம் கேட்டானுங்க. நானே நேம் என்டர் பண்ணேன், மோகன் ராம்குமார்ன்ட்டு என்டர் பண்ணேன். அது ஓகே ஆகிடுச்சு. நான் யூடிஎஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடந்த 7 வருஷமாக, 7-8 வருஷம் ஆகிப்போச்சு. கொரோனாக்கு முன்னாடியே யூடிஎஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் நான். கிட்டத்தட்ட 8-9 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். யூடிஎஸ் வந்த அன்ரிசர்வ்டு டிக்கெட்டிங் சிஸ்டம், ஆன்லைன் ஆப்பு, ரயில்வேயோட ஆப்பு. சரி. அன்ரிசர்வ் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்குது, உனக்கு அது தெரியுமான்னு தெரியல. அது ஐஆர்சிடிசி எப்படி ரிசர்வேஷன் ஆப்போ அது மாதிரி யூடிஎஸ்ன்னு ஒரு ஆப் பில்ட் பண்ணானுங்க. ஆனால் அந்த ஆப்பை பில்ட் பண்ணப்போ என்ன பண்ணானுங்க, அது ஆதாரோடையும் லிங்க் பண்ணல, ஃபோன் நம்பரோடையும் லிங்க் பண்ணல, எதுவுமே பண்ணல. சும்மா எந்த ஃபோன் நம்பரை வச்சு வேணாலும் யார் வேணாலும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே நீ புக் பண்ணுற டிக்கெட்டுக்கு நீ உனக்கு வந்து ஆக்டிவாக டிக்கெட் இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி பேர் கீர் கூட தேவையில்லை அதுக்கு, அப்படின்ற மாதிரி வச்சுருந்தானுங்க. ஸோ அப்போனா நீ நேராக ஆன்லைனில் புக் பண்ணிட்டு லோக்கல் ட்ரெயினில் ஏறி போயிடலாம். அப்படி தான் இப்போ 7-8 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். இது உனக்கு நீ இது மாதிரி யூஸ் பண்ணதே இல்லையா? நான் 7-8 வருஷமா அந்த ட்ரெயின் பக்கம் போறதே. நீ ட்ரெயினே ஏறுறதில்ல, அப்புறம் எங்க யூஸ் பண்ணுவேன்? கார்த்தி இப்போ அதில் தான், கார்த்தி போகும்போதெல்லாம் அதுதான் யூஸ் பண்ணுவான். அதான் வேளச்சேரியில இருந்து ஆவடிக்கெல்லாம் போயிருக்கேன்னா, பட் நான் எடுக்கவே இல்லை. யூடிஎஸ்ன்னு ஒரு ஆப் இருந்தது இவ்வளோ நாள். சரி சரி. இப்போ என்ன பண்ணானுங்க, அதை வந்து யூடிஎஸ்ஸையும் அன்ரிசர்வ் டிக்கெட்டையும் ரிசர்வ் டிக்கெட்டு எல்லாத்தையும் வந்து ஒரே இதுக்குள்ளே கொண்டாட்டானுங்க, ரெயில் ஒன்னுங்கிற பேரில். சரி சரி. ஓகேவா, ரெயில் ஒன்னுங்கிற பேரில் ஒன்றா கொண்டாட்டானுங்க.
இப்போ இந்த ரெயில் வண்ணில் இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா, ம் ரெயில் வண்ணு கொண்டு வர்றதுக்குள்ளே அவனுங்க வந்து உஷாராயிட்டானுங்க. ம் ஃபோன் நம்பரு, ஆதார் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணுறானுங்க. ம் 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 அண்ட் அந்த ஃபோன் நம்பரோட ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரி, அந்த ஃபோன் நம்பர் வந்து உருவான நாள் முதற்கொண்டு இன்னி வரைக்கும் அதுக்கு என்னென்ன இருக்குதோ அத்தனையும் சேர்த்து அது வந்து ஃபுல் டேட்டாவையும் வந்து இன்டகிரேட் கொண்டு பண்ணுறானுங்க. வந்துட்டானுங்க. ம் ம் அதோட விளைவு என்ன அப்படின்னா, நான் இப்போ வந்து ம் என்னோட யூடிஎஸ்லேருந்து மைக்ரேட் பண்ணி ஆகணுன்ட்டானுங்க. ஓகே. பிப்ரவரி எண்டுக்குள்ளே நான் மைக்ரேட் ஆகிடணும். மார்ச் 1லேருந்து யூடிஎஸ் ஆப்பே வேலை செய்யாதுன்ட்டானுங்க. சரி. சரின்னு ஒரு மாதமாக நான் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ம் என்னோட ஐஆர்சிடிசி ஐடியை வச்சு நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஏன்னா அது எடுத்தோடனே ஐஆர்சிடிசி ஐடி வச்சு தான் சொன்னானுங்க. சரி. ஒர்க்கே ஆகலை. அப்புறமா என்ன பண்ணேன், சரி ஃபோன் நம்பர் வச்சு ட்ரை பண்ணேன். சரி. ஃபோன் நம்பர் வச்சு ட்ரை பண்ணால் என்ன பண்ணிச்சு, அது நேராக போய் அந்த பழைய ம் மெயில் ஐடியையும் பழைய இதையும் தூக்கின்னு வந்துக்குச்சு. ஓகே. அதுக்கு ஓடிபி அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கு ஓடிபி அனுப்பிச்சிட்டு இருக்குது. அதை கன்ஃபார்ம் அதுவும் பண்ண முடியல. கொஞ்சம் ஏன்னா ஃபில்பிரெயின் ஐடி இப்போ என் கையில் இல்லவே இல்லை. கரெக்ட். அதை வந்து நான் டிஸ்கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணாமல் போயிட்டு அது வேற ஒருத்தருக்கு அசைனே பண்ணிடுச்சு யாஹூ. சரி. நீ ஏன் புதுசா ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது? அது அவ்வளவே பண்ண மாட்டேங்குது. ஓகே. சுற்றி 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 வர வைக்குது. ரெயில் வண்ணுக்கு போக சொல்லிச்சு. ரெயில் வண்ணில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஐஆர்சிடிசிக்கு போக சொல்லிச்சு. ஐஆர்சிடிசியில் போனால் இல்லை இது ஐஆர்சிடிசி ப்ராப்ளம் கிடையாது, ரெயில் வண்ணோட ப்ராப்ளம், நீங்கள் ரெயில் வண்ணில் தான் போய் சால்வ் பண்ணிக்கணுன்றது இப்போ. ஓகே. ஏன்னா சுத்த ஆனா நீ விட்டு இப்போ மோகன், நீ வந்து பிரபா இப்போ அவனுங்க ஆ, வந்து டிசைட் ஆயிட்டானுங்க. சரி 94444456ங்கிற ஒரு நம்பருக்கு சரி. மெயில் ஐடி philbrain@yahoo.com தான். ஓ அப்படி ஆக்கிட்டாங்க. நேம் வந்து மோகன் ஆண்டி மட்டும்தான். இது வந்து ஓல்டஸ்ட்டு. நம்ம ஒருத்தன் 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான்ல இப்படி பேரில், ஆமா. அது பொய்யா இருக்காது அப்படின்னு அது பாட்டுக்கு ஒரு தீர்மானம் பண்ணிச்சுன்னு இருக்குது. சரி அது அது டிஃபால்ட்டாக வந்துருச்சு இப்போது. சரி அந்த டேட்டாவை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணால் சேஞ்ச் பண்ண அனுமதிக்க மாட்டேங்குது அந்த ஆப்பு. சரி. இப்போ நான் ஒன்று சொல்றேன். அது நான் உனக்கு கேட்கறேன். வந்து என் ஃபோனை கொண்டு வந்து உன் கையில் குத்துட்றேன். சிம்மும் என்கிட்ட அதே தான் இருக்குது. அந்த சிம்மும் போட்டு கொடுத்துட்றேன் உன் கையில். எப்படியாவது நீ எனக்கு வந்து அதை வெற்றிகரமாக எனக்கு பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து உன் காலில் வந்துடுவேன். நீ ரெஜிஸ்டர் நீ ரெஜிஸ்டர் பண்ணியா? எல்லா பஞ்சாயத்தையும் ட்ரை பண்ணியாச்சு. பண்ணியாச்சு. ஐஆர்சிடிசில போய் எதில் போனாலுமே சுற்றி சுற்றி அது வந்து இதுக்கு தான் வர சொல்லுது. ஓகே. அவனுங்க ஒன்று ஸோ ஃபைனலைஸ் நீ பண்ணிட்டானுங்க. வந்து வேற ஃபோன் நம்பரும் மாத்திக்க விரும்பல இல்லையா? ஃபோன் நம்பர் வேறு மாற்றினா என்னோட இதுக்கு வராதுல்ல. என்னோட இதில் இந்த ஃபோன் நம்பர் தானே லிங்க் பண்ணியிருக்கு. அந்த அந்த ஐடியா விட்டுரு. நான் என்ன சொல்றேன், ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண முடியாதான்னு கேக்குறேன். ஜஸ்ட் ஆஸ்கிங். அது எங்கள் அம்மா ஃபோன் நம்பரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அது வந்து எங்கள் அப்பா பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குதுன்னு வந்துருச்சு. சீரியஸ்லி? எங்கள் அப்பா இப்போ உயிரோடவே இல்லை. இப்போ ஓகே. எங்கள் அம்மா ஃபோன் நம்பரில் வந்து ரெயில் ஒன் இன்ஸ்டால் பண்ணினா ம் ஹலோ மிஸ்டர் ராஜகோபாலுங்குது. சரி அவர் உயிரோட இல்லைங்கிறத நான் எப்படி ரெயில் ஒனுக்கு புரிய வைக்கிறது? சரி. இப்போ காமெடி என்ன தெரியுமா இதில், ஆ, அந்த மெயிலே அந்த ஃபோன் நம்பர் வந்து வாங்கின அன்றைக்கே என் பேரில் தான் வாங்கினேன். எங்கள் அப்பா கையில், எங்கள் அப்பாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சிம்மு கொடுத்தேனே தவிர. ம் ஆனால் என்னென்னா இந்த மாதிரி ஐஆர்சிடிசி ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணணும்னா அவர் பேரில் ஓப்பன் பண்ணியிருப்பேன் இப்போது. ஓகே ஓகே ஓகேவா? ஆ அதனால் அது வந்து அவர் பேரில் இது பண்ணியிருக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ம் உலகமாக காமெடி என்ன தெரியுமா, ம் அந்த மெயில் ஐடி எங்கள் அக்கா பேரில் இருக்குது. ம் அப்போ வந்து எங்கள் அக்காவோட ஃபோனை யூஸ் பண்ணின்னு இருந்தானா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ம் nugularajeswari@gmail.com. ம் எங்கள் அக்காவுக்கு இப்போ அந்த மெயில் ஐடி அவங்க யூஸ் பண்ணுறதும் இல்லை, ம் அதுக்கான இதுவும் வரல. ஓகே. ம் அந்த மெயில் ஐடியை வந்து பாஸ்வேர்டு ஃபர்காட்டு கொடுத்து லாகின் பண்ண ட்ரை பண்ணால் அந்த மெயில் ஐடி வந்து ஒரு ஃபோன் நம்பரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. ஓகே. அது எதுன்னா எங்கள் மாமாவோட நம்பரு, ஓகே. எங்கள் அக்கா வீட்டுக்காரரு. அவர் இறந்து போனதும் அந்த நம்பர் டிஃபங்க்ட் ஆயிடுச்சு.
இது என்னமோ இந்த டிஎன்ஏ வச்சு ஃபேமிலி ட்ரீ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. சுற்றி 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 இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமக்கு வந்து நம்ம ஒரு காலத்தில் தெரியாமல் பண்ணுறோம்ல சில சில விஷயங்களை. ரைட் 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 ரைட். இப்போ அது என்ன பண்ணுதுன்னா, அது வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் கொடுத்த டேட்டா இருக்குல்ல, ஆமா அந்த டேட்டா வந்து ட்ரூ டேட்டான்னு எடுத்துக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணனாலும் அது ஒத்துக்க மாட்டேங்குது. சரி, இப்போ நான் ஐஆர்சிடி ஒரு லாகின் ஐடி ஐம் ஜஸ்ட் ட்ரைங். ஓகே, இது ஒர்க் ஆகலன்னா அப்புறம் அடுத்தது என்னன்னு யோசிக்கலாம். யூசர் நேம் வந்து ஜஸ்ட் மோகன் ஆண்டின்னு வைக்கவா? ஆஹா, மோகன் ராம்குமார், மோகன் ஸ்பேஸ் ராம்குமார். அது 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 யூசர் நேம் தான் கேட்குறேன் நான். அது யூசர் நேம் தான். மோகன் ராம்குமார். ஆமாம், ராம்க்கும் குமாருக்கும் நடுவில் ஸ்பேஸ் வேண்டாம். ஸ்பேஸே நான் வைக்கல. ஓகேவா? இல்லை மோகன் ஸ்பேஸ் ராம்குமார். ஃபுல் நேம்க்கு வேணா வைக்கிறேன் நான். யூசர் நேம்க்கு வந்து தேவையில்லை. இல்லை, இப்போ நீ ஐஆர்சிடிசியை விட்டுரு, ரயில்வேன் ட்ரை பண்ணு. ஏன் ரயில் ஒனுக்கு பின்னாடி இருக்கா? நீ ஐஆர்சிடிசியில் பண்ண முடியாதா? ஐஆர்சிடிசி டிஃபங்க்ட்டு. இன்னொரு கொஞ்ச நாள் அதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்களா? அப்படியா சொல்கிறாங்க? ஆமாம், தெரியாதா உனக்கு? அதாவது அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஐஆர்சிடிசி ஆர்கனைசேஷனாக இருக்கும். சரி, அதுதான் ரன் பண்ணும் ஆப்பை. ஆனால் அதுக்கு பேர் ரயில்வேன்னு வச்சுட்டானுங்க. ஸோ மைக்ரேட் பண்ணின்னு இருக்காங்க எல்லாரையும். ஐஆர்சிடிசி லாகின் வெப்சைட்ல தான் போயிருக்கேன். ஓகே, லேப்டாப்ல. ஸோ அதில் வந்து கிரியேட் யுவர் ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் இருக்குது. ஓகே. Garbage junk values in profile may lead to deactivation. Opening advanced reservation period ticket and opening Tatkal ticket booking for unauthenticated users. அது ஏதோ டிஸ்க்ளைமர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, வேற எதுவும் இது வந்து மாறுறதா மாதிரிலாம் சொல்லலை. எனக்கு என்னமோ ரயில் ஒன்று இல்லை, நான் போகல. ஐஆர்சிடிசியில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா இல்லை வேணாமா? ட்ரை பண்ணி பாரு. உன் நம்பர் அதுக்கப்புறம் வீணாக போயிடும், பரவாயில்லையா? உன் ஃபோன் நம்பர் தானே கொடுக்குறேன். என் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணாது. ட்ரை பண்ணி பாரு வேணா. அதான் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பாரு, தாராளமாக ட்ரை பண்ணி பாரு. சரி, மோகன் ஸ்பேஸ் ராம்குமார். அவ்வளோதான். ஓகே, ராம்குமார். ஓகே, பாஸ்வேர்டு வந்து நீ உன்னோட இதுவே வெய்யி, பிரபா எஸ்பிபிபிசி அந்த இதே வெய்யி. எஸ்பிபிபிசி 2007 கடைசியில் 8 போட்டுரு. சரி, ஓகேவா? 2008 2007 தானே உன்னோட மெயில் ஐடி? சரி, 2007 போட்டுருவேன். 2007 8 போடணும். ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் கேட்கும். கரெக்ட். 8 ஏதோ ஒன்று போடணும். அது ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கு. ஓகே, மினிமம் 11 கேரக்டர்ஸ் வேணுமா? இப்போ ஓகே, SPBBCA 2007 @மோகன்னு என் பேர் ஆட் பண்ணிவிடு, முடிஞ்சு போச்சு. மோகன் வந்து கேப்ஸில் ஸ்டார்ட் பண்ண. சரி, ஏன்னா ஒரு கேப் லெட்டர் கேட்கும். ஓகே ஓகே, முடிஞ்சிச்சு. ஓகே ஃபைன். இது மட்டும் ஒர்க் ஆயிடுச்சுன்னா நான் காலையிலேயே உங்கள் வீட்டுக்கு 1/2 கிலோ அல்வாவோட வரேன். ஏன்னா இது வந்து ஒரு 3 மாசமா எனக்கு வந்து தீராத மன உளைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஓகே, சோ இப்போ வந்து உன்னோட யூசர் நேம் வந்து மோகன் ராம்குமார்னு அட்டஸ்ட் கொடுத்துருக்கேன், சரியா? ஓகே, அது எப்பவுமே ஸ்பேஸ் இல்லாம இருக்கிறது தான் பெட்டர். ஸோ ஃபுல் நேம் வந்து மோகன் ராம்குமார். பாஸ்வேர்டு வந்து SPBCA 2007 @மோகன் MK. மொபைல் நம்பர் வந்து 954506. ஆமாம், போடு. ஓகே, கேப்ஷா வந்து போடுறேன். XXYEMY. ஓகே. ஓ, மொபைல் நம்பர் இஸ் ஆல்ரெடி லிங்க்ட் வித் அதர் ஐஆர்சிடிசி யூசர். சொல்லிச்சா? ஓகே, ஸோ இதுதான் அதோட பிரச்சனை. ஓகே, இப்போ உங்க அம்மாவோட நம்பர் கொடுத்தாலும் இதே தான் பிரச்சனை. ஸோ தெர் இஸ் நோ வே தட் இட் வில் allow you to அந்த ஃபோன் நம்பரை வந்து அவனுங்க லிங்க் பண்ணிடுறானுங்க மெயில் ஐடிக்கும் நேமுக்கும். சரி, பர்மனெண்ட்டாக.
அதனால உன்னை வந்து அந்த ஃபோன் நம்பரை வேற எதுக்குமே நீ யூஸ் பண்ண முடியாம பிளாக் பண்ணிடுறானுங்க. ஓகே. ஆனா ஐ திங்க் தேர் வில் பி ஆப்ஷன் ஃபார் இல்ல இருக்கணும். என்ன ஆப்ஷன்னு தெரியல. நானும் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஒவ்வொருத்தன் ஒரு கதை சொல்றானுங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது, இப்போ நீ இருக்கே, நீ வந்து உன்னோட சிம்மை எப்போ வாங்கின? நான் சிம் இங்க யூஎஸ்ல இருந்து வந்தவன வாங்கினேன். நீ வாங்குறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் ஓனர்ஷிப் வச்சிருந்திருப்பான்ல அந்த நம்பரை. ஓகே. அவன் உன் நம்பரை பயன்படுத்தி ஒரு ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருப்பான். சரி. இப்போ அவன் பேரும் அவன் மெயில் ஐடி தான் இது வந்து ட்ரூ டேட்டாவாக எடுத்துக்கும். உன் பேர் அது வந்து எடுத்துக்கவே மாட்டேங்குது. புரியுதா? சரி. நீ உன் நம்பரை வேணா ட்ரை பண்ணி பாரு. இப்போ என்னோட பேர் அது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு உனக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி பாரு. உனக்கு ஏற்கனவே ஐஆர்சிடிசி ஐடி இருக்கா? இருக்கு. அது அப்படிதான் சொல்லும். சரி, இன்கேஸ் உன்னோட ஐஆர்சிடிசில வந்து ஃபோன் நம்பர் வச்சு லாகின் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. அது ட்ரை பண்ணியா? எல்லா ஐடியாவும் ட்ரை பண்ணியாச்சு இது வரைக்கும். ஒன்று கூட எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அந்த நம்பரை வந்து ஒரு குறிப்பிட்ட மெயில் ஐடியோட லிங்க் பண்ணிட்டானுங்க. இப்போ அந்த மெயில் ஐடியை வந்து நாம எடிட் பண்ண முடியாது, அவனுங்க தான் எடிட் பண்ணணும். புரியுதா? அதில் வந்து எவனாவது அந்த கவர்மெண்ட் அஃபிஷியலை பிடிச்சி ஐயா தெய்வமேன்னு அவன் காலில் விழுந்து அவன் கருணை காட்டி நம்மளுக்கு வந்து அதை திருத்தி கொடுக்கணும். அந்த மெயில் நம்ம கையில் அதை வந்து அவனுங்க வைக்கல. புரியுதா உனக்கு? அதை சேஞ்ச் பண்ணுற இது வந்து நம்ம ஒரு வாட்டி ஒன்று தீர்மானித்து ஒன்று ஐஆர்சிடிசியில் ஒன்று இது பண்ணிடுறோம்ல, ஒரு ஃபோன் நம்பரை அட்டாச் பண்ணிடுறோம்ல. ஆமாம். அதை அவனுங்க வந்து பர்மனெண்ட் டேட்டாவாக எடுத்து வச்சுக்கிறானுங்க. அப்படி இல்லைன்னா நீ நிரூபின்றானுங்க. நீ வந்து என் பின்னாடி தேடி எனக்கு வந்து மெயில் அனுப்பிச்சு எனக்கு வந்து தொடர்ந்து இப்போ ஒரு மாசமா, நான் 3 மாசமா இல்லைன்னு வச்சுக்குவோம், இப்போ ஒரு மாசமா எனக்கு இந்த பஞ்சாயத்து ஓடின்னு இருக்குது. சால்வ் பண்ண மாட்டேன். ஓகே. ரயில்வேன்ல இருந்து ஐஆர்சிடிசிக்கு அனுப்புறது, ஐஆர்சிடிசில இருந்து ரயில்வேனுக்கு அனுப்புறது, இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஷிஃப்ட் பண்ணின்னு இருக்கானுங்க. இது வந்து மேனுவலா போய் ஒரு பெட்டிஷன் எதுவும் கொடுக்க முடியாதா? அப்படி எதுவுமே ஆபீஸே இல்லை. எல்லாம் அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கானுங்க. அந்த ஃபோன் நம்பர் ட்ரை பண்ணால் ஒன்றுமே ஒர்க் ஆக மாட்டுது. சக்கரம் சுற்றுது அது பாட்டுக்கு. இல்லை மோகன், ஐஆர்சிடிசி வந்து ஒரு இப்போ பிரைவேட் கம்பெனி, சாரி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அது கரெக்டு தான். ஆனால் அதுக்கு இருக்கிற லோடு இருக்குல்ல, கஸ்டமர் லோடு இருக்குல்ல, அது இனார்மஸ் லோடு பிரபா. இப்போ இதில் ஏர்டெல்லுக்கு இருக்கிற கஸ்டமர் லோடு இருக்குல்ல, அதோட விலை என்னன்னா, ஏர்டெல்ல என் நண்பர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, ஏர்டெல்ல ஒரு பிரச்சனைன்னு போனீங்கன்னா தலை வலிக்கும். அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஆனால் வோடஃபோன்ல போனீங்கன்னா இமீடியட்டாக சால்வ் ஆகும். ஓகே. ஏன்னா சப்ஸ்கிரைபர் பேஸ் பெருசாக இருக்கும்போது உனக்கு வந்து ஒர்க் லோட் அதிகம் தானே இல்லையா? பிரைவேட் கம்பெனியாக இருந்தாலுமே ஏர்டெல்லால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அதுகிட்ட. ஓகே. வோடஃபோனுக்கு அத்தனை சப்ஸ்கிரைபர் இல்லைங்கிறதுனால அதால் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டான இது கொடுக்க முடியுது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ என் மருமக வந்து வோடஃபோனோட கஸ்டமரு. ஓகே. என் தங்கச்சி பையன் வோடஃபோன் கஸ்டமரு. ஏன்னா அவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் வோடஃபோனில் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும், ஏர்டெல்லில் வந்து தலைவலி பிடிச்சவனுங்க அவனுங்கன்றாங்க. ஸோ உனக்கு அக்கௌண்ட் நம்பரும் அக்கௌண்ட் நேமும் ஞாபகம் இல்லை, அதாவது உன்னோட இமெயில் ஐடியோ இல்லை யூசர் நேமோ? இல்லை, அதுவே காட்டுது உன்னோட இமெயில் ஐடி philbrain@yahoo.comனு சொல்லுது. அப்படியா? அது சொல்லுது. அதை எடிட் பண்ணுன்னு சொல்லி ஒரு ஃபீல்டும் கொடுத்து வச்சிருக்குது. சரி. எடிட் பண்ண ட்ரை பண்ணா நோ யூ கோ அண்ட் கான்டாக்ட் ஐஆர்சிடிசிங்குது. ஓகே. ஸோ இப்போ நான் என்னோட பாஸ்வேர்ட் நான் மறந்துட்டேன்னு சொன்னா என்ன செய்யும்? அது உனக்கு திருப்பி ஓடிபி அனுப்பும் மொபைலுக்கு. அதுக்கப்புறம் லாகின் பண்ண அலோ பண்ணாதா? அதுக்கப்புறமா நீ போய் மெயில் ஐடியை வந்து நீ போய் மெயில் ஐடியை வந்து நீ உன்னோட மெயில் ஐடியை சரி பண்ணிக்கோ அப்படிங்குது. அது புரியலையா? எனக்கு என்னோட மெயில் ஐடி தெரிலன்னு நம்ம சொல்றத வந்து அதை அனுமதிக்கவே இல்லை. அப்படி ஒரு ஆப்ஷனே அவனுங்க வைக்கல. சரி. ஓகே. உன்னோட ஃபோன் நம்பரும் உன் கையில வச்சிருக்கணும், உன் மெயில் ஐடி உன் கண்ட்ரோல்ல இருக்கணும். சரி. இப்போ நான் ஐஆர்சிடிசில வந்து ஃபர்காட் அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன். அது ஐஆர்சிடிசில வருது. அது ரெயில் ஒன்ல வந்து எடிட் ஆக மாட்டேங்குது. நீ ரெயில்வன் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாரு. அது எல்லாம் எதுக்கு பிரபா, நான் என் போனை உன் கையில குத்துறேன், ஒரு 2 நாள் வச்சுக்க.
தயவு செஞ்சு எனக்கு என் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் நான் வந்து உனக்கு காலில் வந்துடுறேன். நிஜமா இவனுங்க வந்து எனக்கு வந்து இது தலைவலி உண்டாக்கிட்டானுங்க. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 3 மாசமா இது வந்து எனக்கு மண்டையில் கொடாஞ்சின்னு இருக்குது. ரயில்வே இன்ட்ரடியூஸ் பண்ணி 6 மாதம் ஆகிப்போச்சு. 3 மாதம் முன்னாடியே சொல்லிட்டானுங்க ஃபேஸ் அவுட் பண்ணிவிடுவோம், ஐஆர்சிடிசியும் யூடிஎஸ்சியும் எல்லாம் ரயில்வேனுக்கு ஷிஃப்ட் ஆகுங்கன்ட்டு. அன்னிலேருந்து நான் ட்ரை பண்ணிக்கின்னு இருக்கேன், இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனால் நடுவில் நானும் விட்டுடுறேன். ஏன்னா நான் இன்றைக்கி ட்ரை பண்ணுவேன், அப்புறமா மறுபடியும் விட்டுருவேன், மறுபடியும் சரி பொங்கடா அப்படின்ட்டு விட்டுருவேன். மறுபடியும் இன்னைக்கு வந்து நான் அதை ட்ரை பண்ணதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் 15 நாள் தான் இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, கார்த்தி வேற இந்த ட்ரிப்புக்கு வர்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டானா. சரி நாமளே ட்ரெயின்லயாவது ட்ரிப்பு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு மைண்டுக்குள்ளே ஒன்று தோணுச்சு. என்னன்னா, இன்னும் என்னோட யூடிஎஸ் ஆப் வேலை செய்யுது. February 28 வரைக்கும் எனக்கு யூடிஎஸ் ஆப் வேலை செய்யும். என் யூடிஎஸ் ஆப்பில் வந்து 2940 rupees பேலன்ஸ் இருக்கு. இந்த 2940 rupees நான் வந்து February 28க்குள்ளே காலி பண்ணல அப்படின்னா அது எக்ஸ்பயர் ஆகிடும். அல்லது அது வந்து ரயில்வே வேலெட்டில் இருக்கும், ஆனால் நான் அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரயில்வே ஆப் தான், ரயில்வே ஆப் எனக்கு வேலை செய்யலை. எனக்கு ரயில்வே ஆப் வேலை செய்யலை, யூடிஎஸ் ஆப் தான் வேலை செய்யுது. ஆனால் யூடிஎஸ் ஆப் வேலை செய்யாது February 28க்கு மேலே. அப்போ அதில் பணம் இருந்தும் வேஸ்ட்டு தானே. ஸோ இன்னைக்கு காலையில் ஒன்று யோசித்தேன், சரி ஒரு நான் ஸ்டாப் ஒரு ட்ரெயின் ட்ரிப்பு போயிட்டு வருவோம் இந்தியா ரவுண்டு. ஏன்னா என் நண்பர் இன்னொருத்தர் தெரியும்ல, அவர் ஒருத்தர் பாக்யராஜ் தெரியும்ல உனக்கு, அவர் வந்து இந்த புத்திஸ்ட் ட்ரிப் எல்லாம் போயிட்டு வரலாம் அப்படி இப்படின்னு சொல்லின்னு இருந்தாரு. டெல்லிக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் March 1 மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் அல்ல செகண்ட் வீக்கில் டெல்லி போகலாம் அப்படின்னு. ஸோ அவருக்கு சொல்லிட்டு அப்படியே போயிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிருந்தேன். அவர் கூட அப்படியே கிளம்பி, அவர் வந்து March 1 கிடையாது, இன்றைக்கே கிளம்புறேன் நான், நீங்கள் வந்தால் வாங்க இல்லைனா போங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிடலாம். ஏன்னா இந்த இப்போ எனக்கு மனசுக்குள்ளே என்ன அப்படின்னா, அந்த 2900 ரூபாவை நான் காலி பண்ணிட்டேன்னு வச்சுக்கியேன், அப்புறமா நான் ட்ரெயினே ஏறல போங்கடான்ட்டு நின்றுடுவேன். எப்படியே அது பிஜேபி ட்ரெயின்னு ஆகிப்போச்சு. அதுக்கு ட்ரெயினுக்கே வந்து காவி கலர் தான் அடிக்கிறானுங்க அவனுங்க. அந்த ட்ரெயினில் நம்ம என்னத்துக்கு ஏறணும்? அன்னைக்கு நான் கார்த்தியை சேலஞ்ச் பண்ணின்னு இருந்தேன், நீ வந்து ஒரு லைவ்ல வேற, நீ வந்து ஒரு உண்மையான மானமுள்ள திராவிடனா இருந்தா இந்த காவி ட்ரெயின்ல ஏற மாட்டேன்னு நீ இப்ப சபதம் எடுன்றேன். யோ என்னால எது செய்ய முடியாதோ அது வேணும்னே என்னை வந்து உசுப்பேத்துறது அப்படின்னு கலாய்ச்சுன்னு இருந்தான். என்ன செய்ய முடியாதுதான், அவனுக்கு காவி கலர் அடிச்சானுங்க, நம்ம ஏற முடியாதுன்னு சொல்லிட முடியுமா என்ன? எவ்வளவு நாள் நம்மளால அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும்? ஆக்சுவலா இப்ப நீ சொன்னோன்னதான் எனக்கே வந்து காவி கலர் ஆமால அப்படின்னு தோணுது. ஆமா, காவி கலர் அடிச்ச அப்புறமா அந்த ட்ரெயின்ல நம்ம போறதுக்கு வெக்கமா இருக்காதா, கூச்சமா இருக்காதா? ஏறலாமா? ஒரு மானமுள்ளது இந்தியன் வந்து ஏறலாமா அதுக்கப்புறமா அதுல சொல்லு? மோகன், இப்ப ஐஆர்சிடில ஜஸ்ட் சும்மா யூசர் நேம் நான் இமெயில வந்து train@yahoo.com போட்டிருக்கேன். ஐயோ பிரபா, நீ ஐஆர்சிடிசி கிடையாது பிரபா பிரச்சனை. ட்ரை பண்ணி பாக்குறேன். ஐஆர்சிடிசி வந்து பழைய மோட்ல இருக்குது பிரபா, அது எல்லா எடிட்டையுமே அலோ பண்ணுது. ஐஆர்சிடிசி கிடையாது பிரச்சனை, ரயில் ஒன்னு பிரச்சனை. சோ இப்போ அதுல போய் நான் ப்ரொஃபைலோ எல்லாம் இமெயில் ஐடி மாத்திட்டேன். அது நீ வேணா ட்ரை பண்ணு, ரயில் ஒன் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி எனக்கு வந்து சொல்லு. நான் வந்து உன் காலையில எனக்கு என்னோட போனை கொண்டு வந்து உன் கையில குத்துறேன், எனக்கு ஒர்க் பண்ண வச்சு கொடுத்துரு போதும். எனக்கு உன்னோட டெக்னாலஜி மைண்டெல்லாம் யூஸ் பண்ணி தயவு செஞ்சு எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்துரு. நீ யாஹூ லாகின் ட்ரை பண்ணியா? யாஹூ லாகின் நான் எப்படி பண்றது? அது வேற எவனுக்கோ கொடுத்துட்டாங்க யாஹூல. ஓகே, ஒன்று வேணா நான் பண்ணலாம். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாஹூல போயிட்டு அந்த மெயில் ஐடிக்கு வந்து நான் லாகின் கொடுக்க ட்ரை பண்ணி என் ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி அந்த ஐடியை வந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆமா, ஆனா இப்போ வேற எவனோ ஒருத்தன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, யாஹூ எனக்கு சொல்லிடுச்சு
இந்த சரி. திஸ் என்ன? மெயில் ஐடி இஸ் பின் இது வந்து இப்போ கிடையாது, நான் ஆ 2015லேயே ட்ரை பண்ணேன். அப்பவே சரி. சொல்லிச்சு 3-4 இயர்ஸாக வேற ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இப்போ எனக்கு அது வந்து எத்திக்கலான ஒரு டைலமா ஒன்று இருக்கு. ம் ம் நான் இப்போ அது ம் பண்ணுறேன் அப்படின்னா ம் அவன் ஒருவேளை எனக்கு வந்து அது ரிகவரி ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ம் பாஸ்வேர்டு வந்து என்னோட ஃபோன் நம்பர் அதை யாஹூ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த மெயில் ஐடி ம். வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துச்சுன்னா அவன் எவனோ ஒருத்தன் வந்து லாகின் பண்ண முடியாமல் போயிடுவான்ல, அவன் லாக் அவுட் ஆகிடுவான்ல அவன் டிவைசஸ்லேருந்து. ஆயிடுவான். அது வந்து ஆமா அது அது எத்திக்கல் மாரல் பிரச்சனை தானே. இல்ல அது இன்னும் இது கூட இருக்கலாம். அவன் வந்து ஒரு ரெக்கவரி இமெயில் கொடுத்திருப்பான். அவன் சரியா? கொடுத்துருப்பான். ஆமாம், நான் அந்த பண்ணும்போதெல்லாம் வந்து ரெக்கவரி ரெக்கவரி இமெயில் கான்செப்ட்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் என்ன கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியல. நீ ஏதோ ரெக்கவரி இமெயில் ஏதாவது இப்போ இவன் கார்த்திக் கிரியேட் பண்ணினானா கார்த்திக் இமெயில் ஐடி கொடுத்திருப்பான். ஆனால் கார்த்தி வந்து யாஹூவில் வச்சிருந்த ஐடி இப்போ இல்லைன்றானே, அவன் ஜிமெயிலில் வந்துட்டான். அவன் மைக்ரேட் ஆமா, ஆகிட்டான். அவனுக்கு இருக்காது. அவனும் யாஹூவில் இல்லை. ம். இப்போ உனக்கு என்ன பிரச்சனைனா உன் ஃபோன் நம்பர் அதுல மாட்டிக்கிச்சு. என் ஃபோன் நம்பரு அந்த மெயில் ஐடி லிங்க் ஆகிக்கிச்சு. ஆமா. அதே Right. மாதிரி நேம் வேற. என் பேர் வந்து மோகன் ராம்குமார் கிடையாது, மோகன் ஆண்டின்னு சொல்லுது. அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஆனால் அது நீ கிடையாது, டிக்கெட் ஒன்று கிடையாதுன்ட்டானுங்கன்னா நாளைக்கு நான் ட்ரெயினில் போகும்போது. அது சரி, அது போகட்டும். அந்த மெயில் ஐடி ஒர்க் ஆகாமல் எனக்கு வந்து அது டிக்கெட்டை புக் பண்ண அனுமதிக்க மாட்டேங்குது இல்லை. ஆமா. நான் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது? ரைட். காமெடி என்ன தெரியுமா, நேற்று யூடிஎஸ் ம். ஆப்பில் செக் பண்ணுறதுக்கு ஈவினிங் வந்து 6 o'clock வாக்கில் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணேன். சரி. அது வந்து ரயில்வே ஆப்பில் காட்டுது டிக்கெட்டை. ஆ ஆ ஓகே. நீ இந்த மாதிரி சோ டிக்கெட்டை புக் பண்ணியிருக்கிற அப்படின்ட்டு ஆ. அந்த ஆப்பில் அலோவ் பண்ணுது டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது இன்னும் வேலிடாகவே இருக்குது. அந்த ஆப்பை வந்து இந்த மாதிரி ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி இதெல்லாம் லிங்க் போட்டு வைக்கல அவனுங்க. ம். இந்த ரயில்வே ஆப்பை தான் அவனுங்க பக்காவாக இன்டெகிரேட் பண்ணிட்டானுங்க. ஓகே. அவனுங்க அதை ஃபுல் ப்ரூஃப் மெத்தடுன்னு நினச்சிக்கிட்டாங்க. ம். ஒரு வகையில் அது ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் தான், இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அதில் சிக்கல் என்னென்னா, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குல்ல, அது இன்டர்நெட்டில் போய் பார்த்தா எக்கச்சக்கமான பேர் பிரச்சனைகள் சொல்கிறானுங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுக்கணும். கொடுத்துருக்கான், அந்த அப்டேட்டை வந்து பண்ண விட மாட்டேங்குது அது. எதர் ஜிமெயில் இல்லைன்னா யாஹூ இல்ல ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி ஓடிபி யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணி அதை வந்து பண்ண விட மாட்டேங்குது. யூ கான்டாக்ட் ஐஆர்சிடிசிங்குது அது. வீணா போனவங்க. நாங்கடா உங்க பஞ்சாயத்து. நான் ஐஆர்சிடிசி ஹெட் ஆஃபீஸில் தான் போய் உக்காந்துக்கணும் இப்போ. இல்ல இது வேற பப்ளிக். இவனுக்கு ஸ்டாக் வேற வித்துட்டு இருக்கானுங்க பப்ளிக்ல. பெரிய கம்பெனி ரெவன்யூ எல்லாம் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க எக்கச்சக்கமா. அதாவது எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இருக்காது. மை காட். ஸோ ரயில் ஒன்னு நானே யோசிச்சேன்னா ஐஆர்சிடிசில இதை ரெடி பண்ணிட்டு ப்ரொஃபைல போய் சேஞ்ச் பண்ணிட்டு ஐஆர்சிடிசிலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஐஆர்சிடிசியில் போகணும்னா அந்த மெயில் ஐடி கேட்குது அது. ஆமா ஓகே. அந்த மெயில் ஐடிக்குள்ளே போயிட்டு அதுக்கு வந்து ஓடிபி அனுப்பிச்சிருக்கேங்குது. ஆ நான் எங்கே போய் அந்த ஓடிபியை ரிட்ரீவ் பண்ணுறது? ஸோ இப்போ நான் சும்மா ஐஆர்சிடிசியில் போயிட்டு என்ன பண்ணேன், ஃபர்காட் பாஸ்வேர்ட் போயிட்டு உன்னோட இமெயில் ஐடி கொடுத்தேன், philbrain@yahoo.com. மொபைல் நம்பர் அந்த கேப்ஷன்லாம் கொடுத்தா அது என்ன சொல்லுது, இந்த யூசர் ஐடி டிசேபிள்டுன்னு சொல்லுது. அதான் சொல்லுது எனக்கு. ஓகே, அப்பனா அந்த யூசர் ஐடி யூஸ் ஆகல. என்னதான் பண்றானுங்க. சரி, யூசர் ஐடி டிசேபிள்டுனா எனக்கு புதுசா உருவாக்குறதுக்காக அதை அலோவ் பண்ணுங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க. இல்ல இது செக் பண்ணலாம் என்னன்னு. ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரொஃபைல் அப்டேட் எங்க போய் பார்த்தோம் இரு, நான் உனக்கு இன்னைக்கு அவனுங்க அனுப்பிச்ச இதை வந்து நான் இப்போ உனக்கு அனுப்பி விடுறேன். இரு. இதை படி, உனக்கு புரியலாம். வந்துருச்சு உனக்கு.
ஓகே. இப்போ ஒன்றா ஓப்பன் பண்ணி அப்படியே படி. User is disabled for reserved segment. Email update is not allowed. For further clarification, please contact IRCTC. ஓகே. நீ வந்து எழுதியிருக்க, எவனுமே கண்டுக்கல. தேங்க்யூ ஃபார் ரீச்சிங் அவுட் யுவர் கன்சர்ன் ஐடி. எப்போ ரைஸ் பண்ண? இது இன்னைக்கு மத்தியானம். அப்பனா ஆன்சர்ஸ் தேல் கம் ரிப்ளை மோகன். ஏன்னா இவனுங்க அதான் சொன்னல பப்ளிக் லிமிடெட் கம்பெனில they address these kind of issues. We'll see நாளைக்கு என்ன செய்றாங்கன்னு. இன்னைக்கு சண்டேனால மேபி இல்ல. கைண்ட்லி கான்டாக்ட் சப்போர்ட் ஃபார் ரீஆக்டிவேஷன். அவங்களே கொடுத்தாங்களேமோ. அது எதுவுமே இது இல்லை. இது இன்னைக்கு புதுசு கிடையாது பிரபா. இன்னைக்கு நான் உனக்கு வந்து இதை எடுத்துட்டு அனுப்பிச்சி விட்டுருக்கேன். இன்னைக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணினதை நான் உனக்கு இன்னைக்கு தான் பிக் எடுத்தேன் வேற ஃபோன்ல இருந்து. அதை பிக் எடுக்கவும் அனுமதிக்க மாட்டேங்குது அந்த ஆப்பு. பிக் எடுக்க விடாது ரயில்வே ஆப்பு. ஸோ இன்னைக்கு வேற ஃபோன்ல இருந்து டோட்டல் ஃபோனை பிக் எடுத்திருக்கேன் பாரு, தெரியுதா உனக்கு? ஆமா. ஃபோனை வந்து பிக் எடுத்திருக்கேன் இன்னைக்கு தான். அது என் மருமகனோட ஃபோன்ல இருந்து பிக் எடுத்தேன். பார் 447க்கு நான் உங்களுக்கு query போட்டிருக்கேன். ஆமா. என்ன போட்டிருக்கேன் பாரு, அந்த கடைசி இது பாரு, கடைசி பிக்கு. Hi, I have two problems. One, my name is Mohan Ramkumar and not Mohan Andy as the app shows. Please change my name to Mohan Ramkumar as is given in my ID. Number 2, the Railwan app is showing my email ID as philbrain@yahoo.com. இதில் வந்து ரெஜிஸ்டர் இது காட்ட மாட்டேங்குது. அதில் அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகேவா? which is not my email. My email ID is matriarchymohan@gmail.com. When I try to change it, the app is directing me to contact IRCTC. Whom should I call or text or email? How do I contact IRCTC? அதுக்கு அவனுங்க அனுப்பிச்சிருக்கிற பதில் பார். Dear user, we are here to help you. We would like to inform you that your ID is disabled. Kindly contact IRCTC customer support for reactivation. நான் தான்டா யாரை கான்ட்ராக்ட் பண்ணுன்னு தானே நான் உன்னை கேட்டேன். அண்ட் ஐஆர்சிடிசி கஸ்டமர் கேர் இருக்குல்ல, அது இன்னைக்கு நேற்று இல்லை. நானும் என் மருமகனும் 3 மாசமா பண்ணின்னு இருக்கோம் அவனுங்கள. அப்பப்போ எங்களுக்கு தோணும் போதெல்லாம் உட்காந்துங்கன்னா ஐஆர்சிடிசி கஸ்டமர் கேருக்கு மெயில் அனுப்புவோம். ஓகே. ஃபோன் நம்பர் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஃபோன் நம்பரும் ட்ரை பண்ணியாச்சு. சக்கரை சுத்துற மாதிரி சுத்துது. அவ்வளோதான். இங்கே அங்கே அங்கே இங்கே போயிட்டு கட்சியில் எவனோ ஒருத்தன் ஹிந்தியில் பேசி நம்ம தாலி அழுக்கிறானுங்க. ஒரு நாள் 2 நாள் கிடையாது பிரபா. திஸ் இஸ் 3 months old ப்ராப்ளம். சேம் இஷ்யூ. இல்ல நீ இவ்வளவு ட்ரை பண்ணனா ஐ திங்க் இட்ஸ் லைக் இது ஒரு கிராப்பான ஒரு சிஸ்டம் தான் டெவலப். அதாவது நீங்கள லூப் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஏன்னா நீ லூப் என்ன செய்யும், அது அன்லிமிட்டடா இன்ஃபினிட்ல போயிடும். அது அவ்வளோதான். இவனுங்க வந்து திருப்பி ஐஆர்சிடிசியை கான்டாக்ட் பண்ணு. இதில் காமெடி என்ன தெரியுமா? ஐஆர்சிடிசி கான்டாக்ட் பண்ணால் அவனுங்க ஒரு மெயில் அனுப்பியிருக்கானுங்க எனக்கு. அந்த மெயில் நான் அவனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். அது அந்த ஃபோனில் இருக்குது, அந்த சுவிட்ச் ஆஃப் ஆகிட்ட ஃபோனில். அது என்ன அப்படின்னா, நோ சாரி, திஸ் இஸ் அ ப்ராப்ளம் வித் ரயில்வன் ஆப், யூ ஹேவ் டு கான்டாக்ட் ரயில்வன் சப்போர்ட். ரயில்வன் சப்போர்ட் என்ன ஐஆர்சிடிசிக்கு அனுப்புது, ஐஆர்சிடிசி என்ன ரயில்வனுக்கு அனுப்புது. இப்போ நான் என்ன பண்ணுறது? ரயில்வன் ஆப்ல தானே உன்னை கான்டாக்ட் பண்ண சொல்றான். ஆமா. இல்ல அவன் சொல்லிட்டான், ஆனா நான் கிடையாது பொறுப்பு, அவன் தான் பொறுப்பு, நீ போயிடு அவங்கிட்டே அப்படின்றானுங்க. இட்ஸ் பத்தட்டிக். பத்தட்டிக் இல்ல, அல்ட்ரா பத்தட்டிக். ஸோ நாளைக்கு ரிசால்வ் ஆகலைன்னு வச்சுக்கோ, அவாதுன்னு தான் நினைக்கிறேன். 99%, 1% பாசிபிலிட்டி இருக்குது ஒருவேளை ரிசால்வ் பண்ணிடுவானுங்கன்றதுக்கு. ரிசால்வ் ஆயிடுச்சுன்னா விட்டுருவோம். ரிசால்வ் ஆகலைன்னா நாளைக்கு மறுநாள் உங்ககிட்ட கொண்டு வரேன். நீ எப்போ ஃப்ரீயா இருப்ப? நான் இந்த அதே டைம் தான், 9:30 to 2 o'clock. உன் பொண்ணுக்கு எக்ஸாம்ஸ் இல்லையா?
எக்ஸாம்ஸ் இப்ப இல்ல, அது மார்ச் ஏப்ரல்ல தான். ஓ ஆமா. சோ நீ ஓகே. நான் அப்போ 9:30க்கு அங்கே வரணும் அப்படின்னா நான் வீட்டில் 6 மணிக்கு கிளம்பணும். அதுக்கு நீ கொரியர் அனுப்பிச்சிடலாம். ஃபோனை கொரியர் பண்ணி விட்டுறலாம். இல்ல இரு தான். ஆக்சுவலா ஐடி ரீஆக்டிவேஷனுக்கு ஐம் ஜஸ்ட் ட்ரைங். விடு பிரபா, இப்போ அதை விட்டுரு, டைம் வேஸ்ட் பண்ணாத. நான் ஃபோனே உன் கையில் குத்துட்றேன். என்னோட எல்லா மெயில் ஐடியும் இருக்கும், என் ஃபோன் என்னோட 9444 நம்பர் அதில் தான் இருக்கும். ஸோ ஓடிபி எல்லாமே அதுக்கு தான் வரும். ஒவ்வொரு தடவை லாகின் ட்ரை பண்ணும்போது அதுக்கு ஓடிபி வருது. ஸோ ஓடிபி வரும், நீ அப்படியே லாகின் பண்ணி நீ செக் பண்ணி பாரு, ஒர்க் பண்ணி பாரு, வேலை செய்தான்னு பாரு. ஓகே. வேலை செய்யலன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஃபோனை போட்டு வச்சிரு. நான் ஐஆர்சிடிசில queryன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ல. அது ஈக்வெரி, அந்த ஈக்வெரியில தான் நானும் வந்து பஞ்சாயத்து 3 மாசமா ஐஆர்சிடிசி கிட்ட பேசின்னு இருக்கிறேன். அதான் அதுல பண்ணா ப்ரொவைட் எய்தர் எ மொபைல் நம்பர் ஆர் ஆர்க்கு. ஓகே ஓகே. உனக்கு ஒரு ஓடிபி எல்லாம் சென்ட் பண்ணிச்சா? ஓடிபி எல்லாம் வருது, எல்லாமே ஒர்க் ஆகுது. இன்னொரு ஓடிபி மெயிலுக்கு போயிருக்குது, அதை போய் ஓபன் பண்ணுங்குது. அந்த மெயில் ஐடி தான்டா என்கிட்ட இல்லை, நான் முன்னாடி வச்சிருந்த மெயில் ஐடி, இப்போ அதை யூஸ் பண்ணலடா. இந்த இந்த விஷயத்துக்கு வந்து அவனுங்க கிட்ட சொல்யூஷன் அவங்க யோசிக்கவே இல்லை. ஒருத்தன் ஒரு மெயில் ஐடியை வச்சு ஒரு காலத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பான், ஆனா அந்த மெயில் ஐடி அவன் யூஸ் பண்ணாம வேற யாருக்காவது அசைன் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்ல. ஆமா, அது அவனுக்கு இல்ல. அத வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாஹூ இருக்கா உயிரோட? இல்ல என்னோட இன்னொரு மெயில் ஐடி யாஹூ mohanandy@yahoo.com வந்து ஃபங்க்ஷனலா இருக்கு. இல்ல யாஹூவோட இது இருக்கா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப ஓல்டு பீப்புள் இருக்காங்கல்ல, பழைய ஆட்கள் நிறைய பேர் யாஹூ ஐடியில தான் வச்சிருக்காங்களா. கூகுளுக்கு மாறாதவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. யாரும் சில பேர் வச்சிருப்பாங்க, அந்த அவங்கள எல்லாத்துக்காக யாஹூ ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, மெயில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. மற்றது வேலை செய்தான்னு தெரியல. சர்ச் இன்ஜின் அது இது அது எல்லா சர்வீசஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இப்ப பார்த்தனா ஓகே. நிஜமாவே இது லைக் ரொம்ப யூனிக்கான ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா நீ ஒருத்ததான் எனக்கு தெரிஞ்சு பண்றது. ஆக்சுவலா யாஹூவே வந்து அதை டிஸ்கன்டினியூ பண்ணிடுச்சு மோகன். ஓகேவா? ஸோ என்னன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த ஐடியா வச்சுட்டு நம்ம ஒரு இது கிரியேட் பண்ணலாமா? இந்த philbrain.yahoo.com இருக்குல்ல, அது யாஹூ வந்து டீஆக்டிவேட் பண்ணிருச்சு, சரியா? ஓகே. அது which means வேற யாருமே யூஸ் பண்ணலதான். இல்ல டீஆக்டிவேட் இல்ல, அது வேற யாரோ யூஸ் பண்றாங்க. இல்ல டீஆக்டிவேட்னே சொல்லுது இப்போ யாஹூவே. அப்படியா? ஆமா. அப்படியா? ஆமா அப்படிதான் சொல்லுது. அப்ப சரி, ஒரு ஹெல்ப் பண்ணு. அப்ப புதுசா வந்து அப்படி ஒரு ஐடி கிரியேட் பண்ணு. இப்ப பாரு, the email address is not available for sign up, try something else ன்னு சொல்லுது. ஆனா நான் யாஹூ லாகின் ட்ரை பண்ணும்போது அது டீஆக்டிவேட்னு சொல்லுது. அப்போ ஒண்ணு செய்யலாம், அப்பனா வேற யாரும் யூஸ் பண்ணலமோ? இல்ல, இது என்னன்னா 2015ல இதுக்கு இதுல ஒரு முக்கியமான இது இருக்குது, பர்சனலான ஒரு ஸ்டோரி இருக்கு. என்னன்னா 2005ல எனக்கும் பைரவிக்கு அறிமுகமாச்சு. ஓகே. அவ அப்ப வந்து ஜெர்மனியில பிரமன் யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அவ என்ன பண்ணான்னா, அவளும் நானும் வந்து அப்போ வந்து மெயில் வழியா மட்டும்தான் தொடர்பு. ஸோ அப்போ வந்து அவ ஹாட்மெயிலில் ஒரு மெயில் வச்சிருந்தா. அவளோட மெயில் வந்து ஹாட்மெயிலு, என்னோடது இது யாஹூ. நான் ஃபில்பிரெயின்ல இருந்து தான் அவளுக்கு மெசேஜஸ் அனுப்பிச்சிட்டு இருந்தேன், அவன் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தா. இது 2005-06 நடந்த விஷயம்.
6ல் அவள் இந்தியாவுக்கு வந்தா, நவம்பரில் இந்தியாவுக்கு வந்தா. வந்ததுக்கப்புறமா ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஆன்லைனில் நாங்கள் 2 பேர் கம்யூனிகேஷன் மெயில் வழியாக. அதுக்கப்புறம் அவன் இந்தியா வந்ததுக்கப்புறமா ஃபோன் வழியாகவுமே கம்யூனிகேட் பண்ணுறதுனால மெயில் வழியாக கம்யூனிகேஷன் நிப்பாட்டிட்டோம். அதுக்கப்புறமா 2009 வாக்கில் நான் ஃபில்பிரைன் ஐடி யூஸ் பண்ணுறதையே நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டிட்டு அது வந்து 2-3 இயர்ஸ் வந்து ஐடியலாக கடந்திருக்கு. ஓகே. யாஹூ வந்து அது என்ன பண்ணியிருக்கானுங்க, அப்பப்போ வந்து அந்த மெயில் ஐடிக்கு வந்து வார்னிங் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. யூ ஆர் நாட் யூஸிங் யுவர் மெயில் ஐடி, ப்ளீஸ் இஃப் யூ டோன்ட் யூஸ் இட் இட் வில் லேப்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நான் அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணவே இல்லைங்கிறதுனால எனக்கு அந்த மெயில்ஸ் நான் பார்த்ததும் இல்லை. ஓகே. யூனிலேட்டரலாக யாஹூவே என்ன பண்ணிட்டானுங்க, அந்த மெயில் ஐடியை வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டானுங்க. சரி. திஸ் ஹேப்பன் ரஃப்லி 2 இயர்ஸோ 3 இயர்ஸ் கழிச்சா பண்ணியிருக்கானுங்க. பண்ணினதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, அதை வேற ஒருத்தருக்கு அசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஓகே. ஏன்னா பைரவி என்ன பண்ணான்னா 2015ல் அவள் வந்தால, நாங்கள் 2 பேர் மறுபடியும் ஒன்றா இருக்கும்போது அந்த பழைய மெயில்ஸ் நாங்கள் 2 பேர் என்ன கம்யூனிகேட் பண்ணோங்கிறது இல்லவே இல்லை. ஏன்னா அவளோட ஹாட்மெயிலை வந்து ரெக்கவர் பண்ண முடியல. ஏன்னா ஹாட்மெயிலே இல்லை இப்போ. ஓகே. ஹாட்மெயிலில் என்ன பண்ணியிருக்கானுங்க, கடைசியில் வந்து நீங்கள் உங்களோட மெயில்ஸ் எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கானுங்க. ஓகே. அவள் அதை பண்ணாமல் விட்டுட்டா. நமக்கு அந்த காலத்துலலாம் இதெல்லாம் யோசிக்கல. நம்ம பேக்கப் எடுக்கணும் இதெல்லாம் இப்போதானே அதெல்லாம் யோசிக்கிறோம். ஒரு டேட்டா, அது முக்கியமான ஒரு கம்யூனிகேஷன், அது என்ன கம்யூனிகேட் பண்ணியிருக்கோங்கிறது நம்மளுக்கு இப்போ தெரியணும்னு இப்போ நினைக்கிறோம். அப்போல்லாம் அது நினைக்கல. அதனால என்ன ஆயிடுச்சு, அவளும் அவளோட இதை நினைக்கல, நானும் நினைக்கல. அப்போ என்ன பண்ணணும், என்னோட ஃபில்பிரைனை வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் யாஹூவில் திருப்பி லாகின் பண்ணுறதுக்கு. லாகின் பண்ணுறதுக்கு யாஹூவோட வந்து நாங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போது கம்பெனியோடையே. அதில் வந்து ஒரு கம்பெனி அங்கே என்ன பண்ணா, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல யூஎஸில். மெயில் அமிச்சா அவனுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை யாஹூலேருந்து யாருமே. அப்புறமா பைரவி என்ன பண்ணா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வழியாக டைரெக்டாக யாஹூலேயே வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, கஸ்டமர் கேர் அந்த மாதிரி, அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்களோட அவள் வந்து ஃபோன் கால்லையே பேசிக்கிட்டு இருந்தா. அவன் தான் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொன்னான். 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ சொன்னான். 2016ல் அவன் சொல்கிறான்னு வச்சுக்குவோம். அப்போ 2013 14 ஒருத்தன் யூஸ் பண்ணி நின்றுருக்கான் அந்த ஐடியை. ஓகேவா, லெட்ஸ் சே 2013ன்னு ரஃபாக வச்சுப்போம். ஸோ 2013ல் ஒருத்தன் வந்து அந்த ஐடியை வந்து ட்ரை பண்ணியிருக்கான். அவனுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அவன் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலா அப்படி பண்ண முடியாது, நான் சொல்றேன், நீ சொல்லி முடி. ஒருவேளை அப்படி பண்ண முடியாதுன்னா அப்ப எங்களுக்கு தகவல் கொடுத்தாவும் தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ என்னன்னா, ஆஸ் பர் யாஹூ என்ன சொல்றாங்கன்னா, ஒன்ஸ் அன் அக்கௌண்ட் இஸ் டெலிட்டட், அதாவது அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகி 12 months கிராஸ் ஆயிடுச்சு, நீ லாகின் பண்ண ட்ரை பண்ணல அப்படின்னா they will delete that account ID. ஓகே. So which means அந்த அக்கௌண்ட் ஐடி யாருக்குமே அவைலபிளா இருக்காது. அது அவ்வளவுதான், எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஆமா, இப்ப ஐஆர்சிடிசி கூட they can't help you in this by activating your ID. ஏன்னா அந்த ஐடி doesn't exist. யாஹூவே ஹெல்ப் பண்ண முடியாது இப்போ. யாஹூ ஹெல்ப் பண்ண முடியாது, ஐஆர்சிடிசி ஹெல்ப் பண்ண முடியாது. ஐஆர்சிடி என்ன ஹெல்ப் பண்ணலாம்னா, உன் ஃபோன் நம்பருக்கு புது இமெயில் ஐடியை டேக் பண்ணி விடலாம். அதுதான் அவனுக்கு செய்யணும். அதான் இப்ப நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. சோ உன்னோட ஃபில் பிரெயின் வந்து forget it, you can't do it now. அவ்வளவுதான், அப்ப முடிஞ்சு போச்சு. ஆமா, இதான் அவனுக்கு அப்ப சொல்லல. அப்ப வந்து அங்க இருக்கிறவன் ஒருத்தன் என்ன பண்ணா, அவன் இதெல்லாம் செக் பண்ணேன் நான், இந்த மாதிரி தட் யூசர் ஐடி இஸ் பீயிங் யூஸ்ட் பை சம்படி எல்ஸ் நவுன்ட்டான். அதனால நம்பிட்டேன். இது 2016-17 வாக்குல நடந்த விஷயம். Once an account is deleted after being deactivated for over 12 months, you cannot restore it and must get a email address. So the user is no longer available. அவ்வளவுதான். Preventing it from being taken by another person. அதுக்காக தான் delete பண்ணிடுவோம். ஓகே ஓகே ஓகே. So அது ஒண்ணு தெளிவா யாஹூ பத்தி கிரியேட் பண்ணிட்டோமா, இப்போ நம்ம it's a dead end. On that front it's a dead end. அந்த ஃப்ரெண்ட்ல அவ்வளவுதான், அது ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப இனிமே நம்ம ஐஆர்சிடிசியோட தான் பஞ்சாயத்து. சுப்ரீம் கோர்ட் போறோம் ஐஆர்சிடிசியை எதிர்த்துக்கிட்டு. எங்க ஐயர் போயிருக்காருல எங்களை எடுத்துக்கின்னு, அது மாதிரி நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். சுப்ரீம் கோர்ட் ஆனா
காமெடி தெரியுமா? மொத்தமா அந்த அவர் போட்டிருக்கிற கேஸோட வர்த்தே வந்து 3 லட்சம் ரூபாய் தான். சரி. கேஸோட வர்த்தே 3 லட்சம் ரூபாய். ஆனா அதுக்கு நாங்க கட்ட சொல்ற சுப்ரீம் கோர்ட்டுக்கு எங்க வக்கீல் கேட்ட ஃபீஸ் 2 லட்சம் ரூபாய். ஏற்கனவே அதுக்கு வந்து 2-3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியாச்சு. அதோட வர்த்து இருக்குல்ல, அந்த லேண்டோட வர்த்து இருக்குல்ல, அவர் கேட்குற வர்த்து, அந்த வர்த்துக்கு வந்து ஏற்கனவே செலவு பண்ணியாச்சு. பட் மானிட்டரி தவிர்த்து மோகன், அப்கோர்ஸ் லாயர் ஃபீஸ் அதிகமா தான். ஆனா லேண்ட்னு ஒண்ணு, அது கரெக்ட் தான். வேல்யூ. அது லேண்ட் கூட கிடையாது, கடைசியில ஈகோ தான் பிரபா. அது எங்க பூர்வீக சொத்துனா கூட நாங்க அதுக்கு சண்டை போடலாம். சரி. இப்போ 2021 வாங்கினது தானே அந்த நிலத்துக்கு. 2021 வரைக்கும் எங்களுக்கும் எந்த கனெக்ஷன் இல்லை தானே. இப்ப லேட்டஸ்டா ஃபார்ம் பண்ணிக்கிட்ட ஒரு பாண்டு தானே. அண்ட் பர்சனலா எனக்கு அந்த இடமும் பிடிக்கல. ஃபர்ஸ்ட் நான் என்ன யோசிச்சேன்னா, எங்க வயலுக்கிட்டே வந்து பஸ் வந்து நிற்கும். பஸ் ஸ்டாப் இறங்குனதுமே வயல். ஓகே. அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ரோடு போகுது. உள்ள ஒரு ஊர் இருக்கு, காப்பூரி கண்டிகைன்னு. அந்த ஊருக்கு ஒரு ரோடு போறதுனால அந்த கார்னர்ல அந்த அந்த எங்க வயலாண்ட வந்து பஸ் ஸ்டாப்னு ஒன்று வச்சிருக்கானுங்க. ஓகே. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் நான் போய் அந்த வயலை பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பாசிட்டிவான விஷயமா தோணுச்சு. அந்த வயலில் தங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு அது அங்கே இந்த வயலுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு, அதில் எப்போ பாரு வண்டிங்க ஓடின்னு இருக்குது, எரிச்சலான விஷயமா போயிடுச்சு. ஓகே. ஸோ எனக்கு இப்போ உண்மை ஓப்பனாக உண்மை சொல்லணும்னா, பர்சனலாக எனக்கு அந்த வயல் மேலே இருக்கிற ஈடுபாடு எனக்கு போயிடுச்சு. சரி. இப்போ இதை வந்து எங்கள் மாமாக்காக நான் வந்து அது இல்லாமல் இது என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சுற்றின்னு இருக்கிறேன் நான், அவ்வளோதான். எங்கள் மாமாவுக்கு வருத்தமாக இருக்குது சில நேரத்தில். நான் மறந்துடுறேன் அது டோட்டலாக அந்த கேஸை பற்றி. அதுக்கு போய் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே மறந்துடுறேன்னா அவருக்கு அப்செட் ஆகுறாரு அவரு. ஹவு கேன் யூ ஃபர்கெட் அப்படின்றாரு அவரு. வை வுட் ஐ ரிமெம்பர்? எனக்கு அது மேலே எந்த எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. அவருக்கான வச்சிருக்காரு. அவருக்குமே 2021 முன்னாடி அந்த வயலுக்கும் அவருக்கும் என்ன கனெக்ஷனும் கிடையாது. இப்போ வந்து அவருக்கு எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு. அதோட அவர் அந்த 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 கண்டஸ்டட் டிஸ்பியூட்டட் அமௌண்ட் ஆஃப் லேண்ட் இருக்குல்ல, அதோட டோட்டல் வர்த்து 7 lakhs. ஓகே. மார்க்கெட் வேல்யூ. கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறது வந்து அது 3 lakhsன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்குது. ஓகே. அந்த 3 lakhs ஏற்கனவே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ கிட்டத்தட்ட 7 lakhs ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் போனால் 7 lakhs டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆகிடும். இப்போ கிட்டத்தட்ட 5 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு எங்கள் மாமா அந்த கோர்ட் விஷயங்களுக்காகவே. ஓகே. இப்போ இந்த 5 lakhs ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அவருமே இந்த 5 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. அவர் எதுக்கு அந்த 7 லட்சம் ரூபாய் நேரத்துக்கு 5 lakhs அவர் ஸ்பெண்ட் பண்ணாருங்கிறது எனக்கு தெரியல. 5 lakhs இன்னும் அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணாரா அல்லது கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணாரா தெரியாது. ஒருவேளை அவருக்கு வந்து சாதி வேலை செஞ்சுருக்கலாம். ஐயருங்கிறதுனால ஐயருங்களுக்கு வந்து இன்னொரு ஐயர் வந்து ஹெல்ப் பண்ணி அவருக்கு வந்து பணம் இல்லாமலே கூட ஒரு வேலை காரியத்தை சாதிச்சு கொடுத்தாங்களான்னு தெரியாது நம்மளுக்கு. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்திருக்கலாம். நடந்திருக்கும்னு சொல்கிறாங்க. அது நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அவரும் காசு செலவு பண்ணியிருக்கலாம். ஆனால் அவருமே ஓரளவுக்கு காசு செலவு பண்ணாமல் வேலை நடக்காது இல்லையா? அவர் என்னத்துக்கு பண்ணின்னு சுற்றின்னு இருக்காருன்னு தெரில. சரி, அவர் பண்ணுறது ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அது அவருக்கு வந்து பூர்வீக நிலம். அவர் பிறக்கும் போதுலேருந்து இது வந்து நம்ம நிலம்னு சொல்லி காட்டப்பட்ட ஒரு இடம். எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இல்லை. அதில் எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுவுமே இல்லை. எங்கள் மாமாக்கு இது வந்து ஈகோ ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. நம்ம தோத்த மாதிரி ஆகிடும், அப்படி எப்படி நம்ம தோக்கலாம் அப்படின்னு ஆயிட்டாரு. சரி, ஓகே, நடக்கட்டும், என்ன நடக்குதோ என்ன. சரி, ஆனா லாயர் ஃபீஸ் 2 லட்சம்ன்றது கொஞ்சம் ஓவரா இல்லையா? ஒரு பெரிய கிரிமினல் தூக்கு தண்டனை கைதிக்கு ஏதோ லாயர் வச்ச மாதிரில 2 லட்சம் கேட்கறாரு. பிரபா, உனக்கு தெரியல பிரபா, 1 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக வந்து இதுவே கிடையாதான். இது என்னடா இவன் எப்ப இந்த மாதிரி கிரீட போகுதோ இவங்க ப்ரொஃபஷனலா அடி மட்டத்துக்கு போயிடும் பாரு, அழிஞ்சிரும். அப்படிதான் டூ மச். இப்போ ஐடி கம்பெனிங்க ரொம்ப கிரீட் இருந்தானுங்க பாரு. இதுவாயிட்டு வருது. சரி மோகன், இன்னொன்னு நீ சொல்ற ரெயில் ஒன் வந்து வேரிஸ் மை ட்ரெயின் அவைலபிலிட்டி காட்டுறது, இன்னொன்னு யூடிஎஸ் டிராவல் இருக்கு, அதுவா? எந்த யூடிஎஸ் வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. சரி, எதுல மைக்ரேட் ஆகி போகுது? ரெயில் ஒன்னா? ரெயில் ஒன்னுக்கு மைக்ரேட் ஆகுது. ரெயில் ஒன்னை இன்ஸ்டால் பண்ணிப்பாரு. ரெயில்
ஐபோன் போட்டா வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படின்ற ஒரு ட்ரெயின் தான் காட்டுது. அது தெரியல. ரெயில் ஒன் RAILONE. அவ்வளவுதான், நானும் அதான் போட்டேன். நான் வேணா உனக்கு லிங்க் அனுப்பி விடுறேன் இரு. ஓகே, யூடிஎஸ் டிராவல்ல வந்து நீ லாகின் பண்ணியிருக்க ஆல்ரெடி? ஆமாம், அது நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆப்பு. அதுல ஏதாவது ப்ரொஃபைல் அப்டேஷன் இருக்கா? அது எதுவுமே கிடையாது. அது வந்து மெயில் ஐடியே கேட்கல பிரபா. ஓகே. அது வந்து எப்படி டிசைன் பண்ணானுங்கன்னா, அது உன் மெயில் ஐடி என்னங்கிறத பற்றியே அது அக்கறை எடுத்துக்கல. என்னங்கடா ஒரு சிம்பிள் யூசர் டெஸ்ட்ல தெரிஞ்சிருக்குமே இந்த ஃப்ளாவை. எல்லாம் திருட்டு பசங்க, என்ன பண்றானுங்கன்னே தெரியல அவனுங்க. ஏன்னா நான் ரெயில் ஒன்னு சர்ச் பண்ண ஆப் ஸ்டோர்ல, ரெயில் ஒன் வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படின்ற ஒரு லைவ் ட்ரெயின் ஸ்டேட்டஸ் புக்கிங் அதெல்லாம் காட்டுது. ரெயில் ஒன்னு ஒன்று வரலையா அவனுக்கு? வருது, அதுல வந்து வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படின்னு காட்டுறது வருது. ட்ராக் யுவர் ட்ரெயின் அதுக்காக வர ஆப் தான் காட்டுது. ரெயில் ஒன்னு இரு, நான் அனுப்பி விடுறேன் உனக்கு. ஓகே. இதை உனக்கு அனுப்பி விடுறேன் பாரு. இப்போ ரெயில் ஒன் ஆப்பு வந்துச்சா? ஆக்சுவலா நான் என்னோடது ஐபோன்னால. ஓ, ஐபோன்னா இரு ஐபோனுக்கு வேற இருக்கு. கூகுள் அக்கவுண்ட் இஸ் நாட் இரு ஐபோனுக்கான இதை அனுப்பி விடுறேன் இரு. இப்போ அனுப்பிச்ச லிங்க் ஐபோனுக்கு. ஓகே, இப்போ ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் பாரு. ஓகே. பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். இது பண்ணு. எனக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணா ஆப் நாட் அவைலபிள், ஆப் இஸ் கரண்ட்லி நாட் அவைலபிள் இன் யுவர் கண்ட்ரி ஆர் ரீஜன். அட பாருங்களேன், மொபைல் நான் இங்க தான் வாங்கினேன், இங்க வாங்கின மொபைலே வேற கண்ட்ரின்னு சொல்லுது. ஸ்டீவ் ஜாப் ஒரு போர் ஜாப் பண்ணிருக்காரு. இவனுங்க ஐஃபோனை ஒத்துக்கல. மோடியே ஐஃபோன் தான் வச்சிருப்பாரு, ஆனால் அவர் ஏன் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போறாரு? லேப்டாப்ல இன்ஸ்டால் முடியுமான்னு பாக்குறேன். இங்க பாரு, இஸ் ரெயில் ஒன் ஆப் ரியல் ஆர் ஃபேக்னு கேட்குறான் ஒருத்தன். இங்கே பாரு, ரெட்டிட்டில் ஒருத்தனுங்க வந்து இவ்வளோ சொல்கிறானுங்க, ரெயில் ஒன்னே டோட்டலாக ஸ்கேம் பண்ணுறானுங்க. ஓகே, எது உண்மை எது பொய்னே தெரில. ஓகே. ஓ மை காட், இது வந்து திருட்டு பசங்க பிரபா, திருட்டு பசங்க திருட்டு வேலைகள் செய்யறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டானுங்க. ஓகே. சோ நீ ஐஆர்சிடிசில ஈ-கொரியர் ரைட் பண்ணி வச்சிருக்கல? ஃபேஸ்புக்ல ஒருத்தன், ஐ தாட் ஐஆர்சிடிசி வாஸ் பேட் பட் ரெயில் ஒன் இஸ் ஈவன் வர்ஸ். ஓகே. ஆனா 4.6 கொடுத்திருக்கானுங்க. ஓ மை காட். ஹிந்துவோட ஆர்டிகல் பார், ரயில்வே மினிஸ்ட்ரி லான்ச்சஸ் லைன் ஒன் ஆப் டு ஈஸ் டிக்கெட் புக்கிங். 1 ஜூலை 2025ல லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஓகே.
இது 27 ஜான்வரியில் ரயில் ஒன் எரர்ஸ் டீரெயில் கம்யூட்டர்ஸ் ஃபோர்ஸ் ரிலையன்ஸ் ஆன் ப்ரைவேட் ஆப்ஸ். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு ஆர்டிக்கல். நான் லிங்க் அனுப்பி விடுறேன். ரயில் ஒன் வந்து